வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நிலமொரு கோலத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு விளக்கு மாதிரி, ஒரு சந்தன பேரை மாதிரி இருக்கிற ஒரு அழகான சிறு கோலம் தான் பார்க்க போறோம். நம்ம பாரம்பரிய கோலம். இதுக்கு 7 புள்ளி வச்சுக்கோங்க. 7 புள்ளி வச்சுட்டு அந்த 2 நான் வைக்கிற மாதிரியே பார்த்துட்டு கேப் விட்டு ஒரு இது விட்டு திருப்பி மீதி இருக்கிற பேலன்ஸ் மொத்தம் 7. அதுல கீழே 2 வருஷம் வைங்க, நடுவுல 1 விட்டுருங்க. 4க்கு 4 ஃபர்ஸ்ட். அடுத்தது அந்த மேல நாள் கொண்டு வர மாதிரி, அதாவது இது ஒரு சந்தனப்பேல டிசைனுக்கு வர மாதிரி உள்ளது. சோ அதை எப்படி வச்சிருக்கீங்களோ அதே மாதிரியே நீங்க வைங்க. சூப்பரா இருக்கும். இது ரொம்பவே பார்க்கறது கஷ்டமா இருந்தாலும் ரொம்பவே சுலபம். இதே மாதிரி ஒரு பக்கம் வச்ச மாதிரியே அடுத்த புறமும் அதே மாதிரி புள்ளி வைக்கணும். 4. அதுக்கப்புறமா அந்த சைடு ஒரு 4, நடுவுல 1 அந்த சேர்ந்து வர்றதுக்காக தான், அந்த இடுக்கு வர்றதுக்காக தான் அந்த 1 விட்டுருக்கோம். இப்ப அந்த புள்ளி நான் வச்சதுக்கு அப்புறம் பாக்குறப்பயும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தெரியும். இவ்வளவு அழகான அந்த புள்ளி கீழே பாட்டம் முடிச்சுட்டு மேல கொண்டு போகணும். கீழே வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேட்டர்ன் நம்ம ஏற்கனவே 3 புள்ளி சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி இந்த பேட்டர்னை சுத்தி கொண்டு வாங்க. இந்த மாதிரி சுத்தி சுத்தி வந்தீங்க அப்படின்னா ஒரு அழகான கீழே ஒரு பேஸ் மாதிரி, அதாவது கிண்ணத்தோட கீழே இருக்கிற அந்த அடிபாகம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுத்தி கொண்டு வந்துட்டு அந்த நடுவுல இருக்கிறத, அந்த 1 விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 7 புள்ளி, அந்த இடத்துக்கு கொண்டு வந்து மேல இருக்கிற அந்த பாகத்துக்கு கொண்டு போகணும். இந்த இடத்துல முடிச்சு மேல கொண்டு வாங்க. மேல கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து ஒரு பேரா அந்த கிண்ணம் மாதிரி இருக்கிற மேல இருக்கிற அகண்ட பாகத்துக்காக நம்ம கொண்டு போகணும். அது ஒரு பக்கத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போகணும். எப்படி நான் போகணும்னா அது 2-3 தடவை போட்டு பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்பவே சுலபமா இருக்கும். அது ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. இதை சுத்தி 8 8 வர மாதிரி போட்டுவாங்க. அதுக்கப்புறம் அதே பக்கத்தை அந்த 4 முடிச்சதுக்கு அப்புறம் மேல் பகுதிக்கு அந்த மாதிரியே கொண்டு போகணும். இந்த மாதிரி சுத்தி கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு பாகத்தை நம்ம முடிச்சிடலாம். மேல அடுத்த பக்கம் ஒரு சைடு திருப்பி ஒரு பக்கம் மேல கொண்டு போகணும். இந்த மாதிரியே சுத்தி 2 புறமும் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஒரு அழகான ஒரு சந்தன பேரா உங்களுக்கு ரெடி ஆயிடும். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே கியூட்டா, ரொம்பவே அழகா. அடிக்கடி நம்ம வீட்டுல விசேஷம் அப்படின்னா இந்த கோலத்தை நீங்க போட்டு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாவும் அழகாவும் இருக்கும். இந்த பாரம்பரியமான சிக்குக்கோலம் ஒரு பக்கம் போட்டு நான் அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு சுத்தி போட்டு வைப்பேன். இப்ப பாருங்க, சுத்தி பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். இந்த சுத்தி இந்த 8 மாதிரி பண்றது கீழே கொண்டு போய் மேல இழுத்து 8 வடிவத்துல இங்க இருந்து ஹார்ட் ஷேப் மாதிரி கொண்டு வந்து சுத்தி கொண்டு வந்தா முடிஞ்சிச்சு. ரொம்பவே அழகா இருக்குல்ல. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஒரு அருமையான படத்துல அருமையான விஷயத்துல சந்திக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.